ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர் vlogs. இன்றைக்கி நம்ம வந்து நைட் டின்னர் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நைட் டின்னர் என்னன்னா சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சுருக்கோம், தக்காளி தொக்கு செய்கிறோம். சரி, நம்ம மட்டும் செஞ்சு சாப்பிட்டா எப்படி? அதை உங்களுக்கும் சொன்னால் செய்ய தெரியாதவங்களும் கற்றுப்பீங்கள்ல, அதனால தான் தக்காளி தொக்கு நாங்கள் எங்கள் ஸ்டைலில் எப்படி செய்கிறோன்றது தான் காமிக்க போகிறோம். நீங்கள் ஏதாவது கூட இன்க்ரீடியன்ட் சேர்த்துவீங்க, இப்படி தான் செய்யணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இன்றைக்கி தக்காளி தொக்கை செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க ஃபேமிலிஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாண்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பாண்டில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது சொல்லுங்கள். நாங்கள் எப்பவுமே பாண்டில்னு தான் சொல்லுவோம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து எப்பவுமே எண்ணெய் வந்து பார்த்து தான் ஊற்றுவேன், அதனால கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் ஹீட் ஆன உடனே நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். அடுப்பு வந்து கடுகு போடும்போது சிம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை, அடுத்து வந்து 2 பச்சை மிளகா, இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி எல்லாமே அறுத்து வச்சுருந்தேன். வந்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் என்ன போடணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. நல்லா இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினோடனே நான் தக்காளி போட்டுட்டேன். தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக அதில் கூட வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து தனியாத்தூள், உப்பு நம்ம வந்து முன்னாடியே கொஞ்சம் ஆட் பண்ணதால கொஞ்சம் லைட்டாக பார்த்து கூட போட்டுக்கலாம். இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக சாம்பார் தூள். ஃபஸ்ட்டு சமைக்க ஆரம்பித்த ஃபுட்டே வந்து தக்காளி தொக்கு தான். நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு சமைச்சிங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா தக்காளி வந்து நாங்கள் இப்படி கொத்தி விட்டுப்போம். நல்லா தக்காளி கொத்தி நல்லா ஊறுகாய் மாதிரி ஆகும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கொத்திக்கலாம். என்னடா வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போவுமே தக்காளி தொக்கு கொத்துறதுக்கு வந்து என்னோடய தங்கச்சியை தான் கூப்பிட்டுப்பேன். அதே மாதிரி சப்பாத்தி மாவு பிணையிறதும் எப்போவுமே என்னோடய தங்கச்சி தான் மாவு பிணைவாங்க. நல்லா இதை கொத்தி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி எல்லாம் மசிகிற அளவுக்கு கொத்திக்கோங்க. இந்த மத்துக்கட்டை போட்டு நிறைய பேர் செய்வாங்க. அதை விட இந்த மாதிரி நம்ம கையிலே செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கை கொஞ்சம் வலிக்கும் தான், ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட. கொத்தனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா தக்காளி மசிஞ்சு வந்திருக்கு. நாங்கள் எப்போவுமே கையிலே தான் கொத்திப்போம். இந்த மாதிரி சைட்லலாம் லைட்டாக எண்ணெய் வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சப்பாத்தி சுட போகிறோம். நாங்கள் சப்பாத்தியெல்லாம் சுட்டுட்டு அப்புறம் உங்களை மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம சப்பாத்தி சுட்டுட்ருக்கோம். நாங்கள் எனக்கும் எங்கள் சிஸ்டருக்கு மட்டும் சப்பாத்தினா வந்து ஆயில் விடாமல் சுட்டுப்போம். அம்மாவுக்கு அப்பாவுக்குன்னா ஆயில் விட்டு சுட்டுப்போம். நம்ம ஃபைனலாக நம்மளோட டின்னர் சாப்பிட போகிறோம். சப்பாத்தி தக்காளி தொக்கு. உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.